மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இதயக்கனி, சத்துணவுதந்த சரித்திர நாயகர், ஏழை குடிசைக்கும் ஒரு விளக்கு திட்டம், பரம்பரை மணியக்காரர் முறையை ஒழித்து VAO பணியிடம் தோற்றுவித்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்தவர், உயர்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி தந்து 1000 மலர்களின் வண்ணங்களாய் அற்புத திட்டங்களை தந்தவர், மங்கா புகழ் கொண்ட மன்னாதி மன்னன் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இடஒதுக்கீடு அம்மா கொடுத்தாங்க. மேலும் அன்னை தெரசாவே பாராட்டிய தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை என்று எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு மருத்துவராகிய எனக்கு வேட்பாளராக்கி வெற்றி பெற உழைத்த கழக பொதுச் செயலாளர், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் எளிவனாகிய என்னை என் மீது நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி மற்றும் வேளாண் அறிக்கையை பற்றி பேசுவதற்கு முன்னாடி என்னோட தொகுதி சார்ந்த ஒரு சில முக்கிய கோரிக்கைகளை மட்டும் சொல்லிக்கிறேன். எங்க தொகுதி மிகவும் தென்காசி மாவட்டம், நிறைய பச்சை பசுமையான மாவட்டம் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா சங்கரங்கோயில் தொகுதி மிகவும் வறட்சியான பகுதி. அது முக்கியமா மேலதிநல்லூர், மானூர், குருவிகுளம் ஒன்றியெல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் வறட்சியான பகுதி. அங்க இன்னைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையா இருக்கு. 20 நாள் ஒரு டைம் தான் அங்க தண்ணி வருது. அதனால நான் எங்க சங்கரங்கோயில் தொகுதிக்கு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டத்தை இந்த பேரவையின் கவனத்தின் மூலமா ஈர்க்க விரும்புறேன். மேலும் இந்த ஏற்கனவே ஒரு 4 ஸ்கீம் கூட்டுக்குடிநீர் திட்டம் போயிட்டு இருக்கு. அந்த 4 ஸ்கீமே பாத்தீங்கன்னா ஒரே ஆல்ட்ட பேக்கேஜா போகுது. அப்படி பேக்கேஜ் சிஸ்டத்துல போறனால அந்த சின்ன சின்ன அந்த ஏற்படுற ரிப்பேர் கூட சரி பண்றதுக்கு லேட் ஆகுது. அதனால ஒவ்வொரு ஸ்கீமும் தனித்தனியா ஒவ்வொரு ஆளை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா அது ஈஸியா அந்த வேலையில் நடக்கும். ஒரே ஆள்கிட்ட மொத்தமா இது பண்ணும்போது அந்த வேலைகள் இதாகுது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் செண்பகவல்லி அணை இருக்குது. இந்த அணை நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நிறைய அணை பிரச்சனைகள் மத்தியில இந்த செண்பகவல்லி அணையை இந்த நம்ம அரசாங்கம் பெருசா அதை பத்தி எதுவுமே யாரும் பேசதில்லை. இந்த செண்பகவல்லி அணை கேரளா பார்டர்ல இருக்கு. இந்த செண்பகவல்லி அணையை சரி பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைச்சிச்சுன்னா 4 மாவட்டங்கள் வளர்ச்சி பெறும் அப்படிங்கறத இங்க தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேலும் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அவர் ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டுல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு. அம்மா அவர்கள் திட்டமாக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிச்சாங்க. அதே மாதிரி எங்களோட ஆட்சி காலத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். இந்த ஆட்சி காலத்தில் தென்காசி மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படுமா என்பதை கேட்டுக்கிறேன். மேலும் சங்கரங்கோயில் அரசு பொது மருத்துவமனை பாத்தீங்கன்னா தாலுகா மருத்துவமனையா இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எந்த ஒரு அவசரனாலும் திருநெல்வேலிக்கு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் நம்ம சங்கரங்கோயில இருந்து இருக்கு. ஒரு எமர்ஜென்சினா போறதுக்குள்ள மக்கள் உயிரை கையில புடிச்சிட்டு போற சூழ்நிலையா இருக்கு. அங்க சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையை நீங்க தரம் உயர்த்தணும். இது தாலுகா மருத்துவமனையா இருக்கிறத நீங்க மாவட்ட தலைமை மருத்துவமனையா தலைவருக்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர்கள் எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். மேலும் அங்க நிறைய டாக்டர்ஸ் கம்மியா இருக்காங்க, மருத்துவ பணியாளர்கள் கம்மியா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 110 கோடியில அறிவிச்சு தென்காசி மாவட்டம் கெட்டி முடிக்கப்பட்டு இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கு. அதனால இந்த அரசு அது மாசு பொல்யூஷன் போர்டுல ஏதோ கிளியரன்ஸ் வாங்காதனால அது கலெக்டர் ஆபீஸ் ஓபன் பண்ணாம இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது என்னன்னு ஆராய்ந்து அது கூடிய சீக்கிரம் அந்த கலெக்டர் ஆபீஸ் நீங்க ஓபன் பண்ணும். ஏன்னா பல காலமா ஒரு அரிசி குடோன்ல வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நடைபெற்று இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால மாண்புமிகு அமைச்சர் துறை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை அது. அதனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் உடனே அங்க துறகுக்கான வழிவகை செய்ய வேண்டும். மேலும் சங்கரங்கோயில் தொகுதியில ஒரு முக்கியமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நமது கோயில் இட பிரச்சனை. மாண்புமிகு முதலமைச்சர் சமீபத்தில் கரூர் போனாங்க. கரூர் போயிட்டு அங்க இருக்க கோயில் இடங்கள் அறிவிக்கப்பட்டதை அதுக்கான உண்மை தன்மை ஆரம்பிச்சு அந்த இனாம் ஒழிப்பு அப்படி அதெல்லாம் பார்த்து அதை விடுவிச்சு கொடுத்தாங்க. கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் 100க்கு 100 சங்கரங்கோயிலும் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சங்கரங்கோயில் கோயில் நில பிரச்சனையை தனி கவனம் செலுத்தி கோர்ட் ஆர்டரே இருக்கு. அது கோயில் இடம் கிடையாது. ஏன்னா கோயில் நிர்வாகத்திடம் எந்த ஒரு முறையான எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. மக்கள் அவங்க பல ஆண்டு காலமாக வச்சிருக்கிற வருவாய்த்துறை எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு. ஆனா கோயில் நிர்வாகத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பெண் நம்ம
சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 0 கைட்லைன் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு அவங்க அடமான வைக்கவோ எதுவுமே பண்ண முடியாத சூழல் இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி இதை செஞ்சு தரணும். மக்கள்லாம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, கரூர்ல போய் அறிவிச்சாரு, ஒருவேளை இடைத்தேர்தலுக்காக அறிவிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கறாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் அவர்களும் இதை கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்திய அமைச்சர் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூரை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 40 நாட்களுக்கும் மேலாக அங்கு இந்த நிலத்தின் சார்பாக போராடக்கூடிய மக்கள் நம்மை தொடர்ந்து வந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய அனைத்து அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம ஒரு குழுவையும் அமைச்சோம். அந்த குழுவின் மூலமாக கம்ப்ளீட் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கோயில் தரப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதற்கான முடிவை நம்ம எடுக்கப்பட்டது. அதே போல இப்பொழுது அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் இருக்கிறது. ஒன்ஸ் அந்த நீதிமன்ற வழக்குகள் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு மாவட்ட வாரியாக இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத அதிகாரிகளோடு முடிவு செய்து ஆய்வு செய்து அது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் வந்து மாவட்ட வாரியா அதை கண்டிப்பா பண்ணி தரேன் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க அதை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த பிரச்சனையா தொகுதியில வந்து மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, கலெக்டர் ஆபீஸ் பில்டிங் 120 கோடி கொடுத்து கட்டியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டும் போது என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்ன்றது கம்பல்சரி. அதை வாங்காம கட்டினால்தான் இவ்வளவு பெரிய இது. நான் அந்த பில்டிங்கை போய் பொறுப்பு அமைச்சர்ன்ற பேர்ல போய் ஆய்வு பண்ணேன். அது ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ அது கோர்ட் கேஸ்ல இருந்தது. கோர்ட் கேஸ் வந்து இப்போ ஜட்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்காக நாங்கள் வந்து எங்க துறை சார்ந்த அதிகாரியோட ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு ஆய்வு செஞ்சு அதையும் சீரமைச்சு கண்டிப்பா அது திறக்கப்படும் அந்த வாயில கூடியிருக்கேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.